ஜெகதீஸ்வரன், உங்களுடைய கருத்து, முதற்கட்ட கருத்து. முதல்ல நம்ம இந்த திட்டங்கள் இந்த பேர் வைக்கலாமாங்கிறத தாண்டி இந்த திட்டங்கள் உண்மையிலே பயனளிக்கக்கூடிய திட்டங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்மளே பல விதங்கள் விவாதம் பண்ணியிருக்கோம். இந்த திமுக அரசாங்கம் அமைவதற்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் மனுக்களாக நீங்கள் எழுதி போடுங்க, இந்த சாவியை நான் வச்சுருக்கேன், ஆட்சி வந்த பிறகு நான் அதை திறந்து அதற்காக ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ்லாம் போட்டு பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமித்த பிறகு அவங்களாம் இதை செய்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுக்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மனுக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருந்துகிட்டே இருக்காங்க, அவங்க தீர்த்து வச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா மாவட்டங்களிலும் மண்டேன்னா வந்து பெட்டிஷன் டே. கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் கிட்டத்தட்ட கியூ கட்டி நிற்பாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்பாங்க. பட்டா பிரச்சனை, ஜாதி சான்றிதழ் வரல, பிறப்பு சான்றிதழ் வரல, ரேஷன் அட்டை வரல அப்படின்னு சொல்லிட்டு கேபிள் கனெக்ஷன் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வருஷம் கட்டி நிற்பாங்க. அந்த கூட்டம் குறையுதான்னு கேட்டீங்கன்னா அந்த கூட்டமும் குறையல. அந்த கூட்டம் வந்து பெருகிட்டே போதே தவிர அது குறைகிறதா? சில நேரம் இன்னும் மோசமாக சிலர் வந்து தீக்குளிக்க முயற்சி செய்கிறது ரொம்ப வருஷமாக அது நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன், மாவட்ட ஆட்சியரால் பார்க்க முடியல, அது தீர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறை ரீதியாக 2வது சனிக்கிழமை நீங்கள் குறைதீர்வு முகாம்கள், மெட்ரோ வாட்டரா குறைதீர்வு முகாம், ரேஷன் அட்டைக்கு குறைதீர்வு முகாம்னு இந்த மாதிரி நிறைய குறைதீர்வு முகாம்கள் எல்லா இடங்களும் வச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி மறுபடியும் எல்லா துறைகளிலும் இருக்கிற எல்லா சேவைகளையும் நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து செய்து தருகிறோம்னு சொல்லி சொன்னால், அப்போது ஒன்று நாங்கள் ஆட்சி அமைச்சதுலேருந்து 4 வருஷம் எந்த வேலையும் செய்யலை, இல்லை இந்த குறைதீர்ப்பு முகாம்கள் வேலை செய்யலை. கடைசி நேரங்களில் உங்களுக்கு செய்வது போல நாங்கள் உங்கள் மனுக்களை பெறுவதன் மூலியமாக, இப்போ 4 வருஷம் செய்யாட்டியும் பரவாயில்லப்பா, கடைசியில் செஞ்சுட்டா இருப்பார்ப்பா, நமக்கு அவருக்கே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு மக்கள் நினச்சிருவாங்க அப்படிங்கிற மட்டும்தான் திட்டத்தோட யுக்தி. இந்த ஸ்ட்ராட்டஜி அதான் பார்க்குறாங்க. கடைசி 1 வருஷம், இப்போ 4 வருஷம் அதை ஒன்றுமே பண்ணல, இப்போ 4 வருஷம் வேலை வாய்ப்பு மோசமாக தான் இருந்துச்சு, இப்போ கடைசியில் ஏதோ செய்கிறாங்கல்ல, போகிற வேலையாக செய்கிறாங்கல்ல, அதை வைத்து மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படின்னு ஒரு கட்டங்கட்டுற வேலையை நல்லா பண்ணுறாங்க. அதுதான் அது எடுபடுமா சார்? அது எப்படி எடுபடும்? நீங்கள் ஏன்னா இன்னொன்று, நீங்கள் இப்போ வாங்கிட்டு போகிற மனுக்களும் உடனடியாக தீர்வு வருகிறதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது பல மாதங்களாக பல ஆண்டுகளாக நீங்கள் தீர்க்காமல் இருக்க ஒன்றை இப்போ புதுசாக எப்படி டக்குன்னு தீர்க்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி. அப்போ ஏன் இவ்வளோ நாள் தீர்க்கலான்னு மக்கள்கிட்ட கேள்வி வரும்ல. நான் 4 வருஷமாக வந்து என்னோட ஜாதி சாட்டத்துக்காக அலைஞ்சேன், நீங்கள் அப்போல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ திடீர்னு ஒரு 30 நாளைக்கு முன்னாடி வந்து ஜாதி சான்றிதழ் நீ வாங்கிக்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, அப்போ 4 வருஷம் நான் அடைய வேண்டிய எல்லா பெனிஃபிட்ஸும் எனக்கு போயிடுச்சுல்ல. அப்போ அதற்கு யார் வந்து தீர்வு சொல்லுவாங்க? நீங்கள் வந்து 1 லட்சத்தி அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கும்பொழுது 1 கோடியில் தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து அது படிப்படியாக கொண்டு வந்து அது எப்படியாவது 2 கோடிக்குள்ளே கொடுத்துருவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அதற்காக 2 கோடி வாக்காளர்களும் அப்படியே ஓகே பரவாயில்ல, நம்ம கடைசி மாதம் 2 மாதம் வந்துருச்சுல பரவாயில்ல நினைப்பாங்களா? இல்லை நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் 1.5 வருடம் நம்ம ஏமாற்றப்பட்டுள்ளோம் அப்படின்னு யோசிப்பாங்களா? இல்லை ஒட்டுமொத்த மகளிரும் முதல் 3 வருடங்கள் நாம் ஏமாற்றப்படுறோம் யோசிப்பாங்களா? இந்த 3 விஷயமே இருக்குல்ல. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய யோசனையாக இருக்கின்றது. இன்னொன்று, நீங்கள் இதே மாதிரி ஓரணிகள் தமிழ்நாடுன்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது நம்மளோட தளத்திலே விவாதிக்கும் போதே நம்ம பேசணும். நிச்சயமாக நீதிமன்றம் இதற்கு ஒரு தடை விதிக்கும், இந்த ஓடிபிலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ அதுவும் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ அதுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டெரக்டாக 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று, நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க, இவருக்கு வாக்களிச்சின்னா அவர் வந்துடுவார், இவர் வாங்கிச்சுன்னா பிஜேபி உள்ளே புந்துரும். அப்போ நீங்கள் அதை எப்படி வாக்களிக்காமல் இருக்கணும்? அதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்னென்ன செய்ய போகிறோம்? உங்களுக்கு 1000 ரூபா பணம் வருதா, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ 1000 ரூபா பணம் வருதா, வரலையா, டக்குன்னு சொல்லுங்கள் இப்படின்னு அது அன்பாகவும் செய்கிறார்கள், மிரட்டையும் செய்கிறார்கள். தேவைப்பட்ட இடங்களுக்கு பரிசு பொருட்களும் கொடுத்துட்ருக்கு. கிட்டத்தட்ட இப்போ எலெக்ஷன் ஒர்க்கை முழுசாக ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த விதத்திலாவது நீங்கள் வந்து பெக் ஸ்டீல் பாரோங்கிற மாதிரி எப்படியாவது இந்த வாக்குகளை நாம் கவர வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை செய்யுங்கள். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டங்களுக்கு கூடுதலாக இது முதலமைச்சர் பெயரை சூட்டுவதன் மூலியமாக அவர் பெயர் இன்னும் பிரபலமாகும். இது வந்து அவர் தான் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த கிரெடிட்டை வச்சு நம்ம இந்த விஷயங்களை நம்ம தேர்தல் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதா இருக்காங்க. நீங்கள் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றங்கள் பல நேரங்களில் இந்த மாதிரியான ஆணைகளை பிறப்பித்திருக்காங்க. நீங்கள் வந்து யாருடைய புகைப்படங்களை, வாழும் தலைவர்கள் புகைப்படங்களை உபயோகிக்கலாமா வேண்டாமா, எந்தெந்த இடத்துல இறந்த தலைவர்களின் புகைப்படங்களை கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாமா வேண்டாமா, கட்சி சின்னங்களை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு போன்ற பல வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் இது துஷ்பிரயோகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எப்படியாவது அதெல்லாம் கடத்திட்டு போயிடலாம். இப்போ நாங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வந்துருச்சு, எனக்கு கிட்டத்தட்ட 1 மாசமாக நாங்கள் இதுக்காக கடுமையாக வேலை பார்த்துருக்கோம், இப்போ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்வதன் மூலியமாக இதெல்லாம் நிறுத்து போச்சு. ஆனால் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு, உங்களை யாரையும் நான் திட்டங்களை நிறுத்த சொல்லலை, திட்டங்கள் தொடரட்டும், பெயரை மட்டும் தான் நாங்கள் மாற்ற சொல்லணும். நீங்கள் பெயரை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? போஸ்டர்ஸ் போட்டு உடனே நாங்கள் போஸ்டர் போட்டோம், போஸ்டரில் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் கடைசி நேரத்தில் ஒட்டுவாங்களா, அது மாதிரி பேரை மறைங்க, அவ்வளோதானே. இது எவ்வளோ பெரிய விஷயம். இது இந்த விஷயத்தை ஈஸியாக செய்யலாம். நீங்கள் இப்போ பேனர் போட்டிங்கன்னா பேனரில் போய் ஒட்டுங்க, அதான் கோர்ட்டு சொல்ல போகுது. அப்படி இருக்கும் பொழுது இதன் மூலியமாக நாம் இன்னும் கூடுதலாக வாக்குகளை பெறலாம் அப்படிங்கிற மட்டும் தான் அவருடைய பார்வையாக இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்தும் பொன்வில்சன் சார் சொல்கிறதுலேருந்தும்
அரசு வந்து வெளிப்படையா ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. எங்க அரசு 4 வருஷம் எதுவுமே செய்யல, ஆமா. லாஸ்ட் 6 மாசத்துல நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது செய்யறோம் கூட முழுமையாக நடைபெறுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ இன்னொன்று நீங்கள் அந்த கோர்ட்டே வந்து இப்போ இந்த டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, உடனடியாக இல்லைங்க நாங்கள் நிறைய வேலை செய்யணும்னு சொல்றாங்க. இதே கோர்ட்டு நீங்கள் கட்டாய கல்வி உரிமையில் என்ன டைரக்ஷன் கொடுத்துச்சு? மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வராவிட்டாலும் நீங்கள் கல்வியை தொடங்குங்கள். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நீங்க இவங்களுக்குலாம் 2 வருஷம் பணம் கொடுக்கலாம் நீங்க சொல்றீங்க. நீங்களே சொல்றீங்களா பிஎம்சில பணம் வராட்டியும் எத்தனை கோடி வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கையெழுத்து பட பணம் வீராப்பா பேசுனீங்கல்ல. அப்ப நீங்க அதுக்கு ஒரு கோர்ட் அவமதிப்பு வழக்கு வேற போட்டுருச்சு. அதுக்கு திரும்ப கோர்ட் அவமதிப்பு வழக்கு வந்திருக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அப்ப அதற்கு நீங்க உண்மையிலே கோர்ட்டை மதிக்கிற நீங்களாக இருந்தால் அதை செய்ய வேண்டியதானே. சரி, முதல்ல ஆர்டியில் ஸ்கூல்ஸ்ட பேசி கவலைப்படாதீங்க, நாங்கள் 2 வருஷம் பெண்டிங் வச்ச மாதிரி இன்னும் 2 வருஷம் பெண்டிங் வச்சிருக்கோம். கோர்ட் ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க, நீங்க மத்திய அரசு வருதான்னு பார்க்கலாம். நீங்க பசங்களோட அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்கள் போர்ட்டல் ஓபன் பண்ணி விடுங்க. அது செய்ய வேண்டியதானே. அதில் யாருக்காவது அக்கறை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதில் யாருக்குமே இன்னும் சொல்லப்போனா எந்த அரசியல் கட்சியுமே பெருசாக அக்கறையே இல்லை, யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. அதை கோர்ட்டு தீர்ப்பை அதை எடுத்துக்கிட்டு நான் பேசினேன்னா உண்மையிலே சரி ஓகே, எல்லா கோர்ட்டுக்கும் நாங்கள் மதிப்போம்னு சொல்லலாம். தேவைப்பட்ட இடத்தில் நம்முடைய விஷயம் எது நடக்கணுமோ அதுக்கு மட்டும் நான் கோர்ட்டை பயன்படுத்திக்கோங்கிற பார்வை மட்டும் தான் என்னிடம் இருக்கிறது. சரி, சார் சொன்னது மாதிரி ஸ்டாலின் இன்னும் ரீச் ஆகலையா மக்கள்கிட்ட, இல்லை ரீச் ஆகிட்டாரு, இந்த ரீச் பத்தாது இந்த தேர்தலுக்கு, நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக தேவை அப்படின்றதுக்காக அந்த பேர் வச்சாங்களா? எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒரு சின்ன விளக்கம், அதுக்கப்புறம் நான் திருப்பி வரேன். இல்லைங்க, அதாங்க இது கிட்டத்தட்ட ஒரு பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இப்போ வரைக்கும் ஒரு ஆகலைன்னு எடுத்துக்கலாமா? இது பத்தாது, பத்தாது. இந்த தேர்தலுக்கு இது பத்தாது. இந்த தேர்தலுக்கு நாம் இன்னும் கடினமாக வேலை செய்யணும். அதுக்கு இந்த பிராண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு, இந்த நலம்காக்கம் ஸ்டாலின் இதில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 44 பேர் பயனடைந்தாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான மருத்துவ முகாம்கள் இது வரைக்கும் தமிழகத்தில் எத்தனை நடந்திருக்கு? சரி, இந்த பெயரே இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கான, நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ 44 பேருக்கு என்ன பண்ணியிருப்பீங்க? அதில் பெரும்பாலான 44 பேர் தெரியும் நமக்கு, காய்ச்சல், சளி, இதான் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இப்போ இதில் வந்து இல்லை கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்துட்டாங்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். மேபி சில கேசஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கண்டுபிடிச்சா கூட நீங்கள் தரமாக மருத்துவம் கொடுக்கின்ற அளவிற்கு நம்மளுடைய மருத்துவமனைகள் அவ்வளோ கெப்பாசிட்டியாக இருக்கா நமக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் மறுபடியும் மாவட்ட மருத்துவமனைகளில் எவ்வளோ வந்து நம்ம பின்தங்கி இருக்கோம், மருந்து பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது, மருத்துவர் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது, செவிலியர் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது நமக்கு தெரியும். நீங்கள் முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும். நீங்கள் இந்த மருத்துவமனைகள்லாம் அரசு மருத்துவமனைகள் சரியாக இயங்கும். யார் எப்போ போனாலும் நீங்கள் வந்து மருத்துவமனைகளில் நீங்கள் மருத்துவர் இருப்பார், காமிக்கலாம், நீங்கள் தேவைப்பட அட்மிட் ஆகிக்கலாம், மருந்து மாத்திரை உங்களுக்கு கிடைக்கும், ஊசி கிடைக்கும், தேவைப்பட சர்ஜரி கிடைக்கும். இது எல்லா மாவட்டங்களும் கிடைக்கும்னா இந்த மாதிரியான மருத்துவமனைகள் அவசியமே இல்லையே. நீங்கள் ரொம்ப வருஷமாக மருத்துவர் சங்கமே என்னத்தை கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் வந்து பிஹெச்சியில் நீங்கள் காலைல மட்டும் தான் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஈவினிங் கொண்டு வாங்க. இது மருத்துவ சங்கத்தோட கோரிக்கை. டாக்டரே எவ்வளோ தூரம் பேசியிருக்காரு. நீங்கள் வந்து ஒவ்வொரு வரையும் சொல்லும் பொழுது ஈவினிங் கொண்டு வாங்க, ஈவினிங் ஷிஃப்ட்டு கொண்டு வந்துட்டிங்கனாலே. ஏன்னா பல நேரங்கள் நீங்கள் பாருங்கள், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாக வந்து இப்போ திடீர்னு குழந்தை ஸ்கூல்லேருந்து வரும், ஏதோ காய்ச்சல் ஏதோ சளி ஏதோ ஒன்று வரும், உடனே கூட்டிட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும். அது பெரிய செலவு இன்னைக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு. நீங்கள் அதே இடத்துல காலையில் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்களோ அதுக்கு ஒரு பெரிய கியூ நிற்கும், ஓபி கியூ நிற்கும். ஓபியில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. அப்போ இதை முதல்ல இதை செஞ்சீங்கன்னா இதற்கெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு மருத்துவ கட்டமைப்பு வலுப்படுத்துகிற மாதிரியான வேலைகள் நடக்கும். சரி, இன்னைக்கு எவ்வளோ பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க? ஓகே, சர்ஜரிக்கு நிறைய பேர் சார் கம்ப்ளைண்ட் என்ன, எங்கள் ரொம்ப சிவியரான ஹார்ட் அட்டாக், பட் என்ன சொல்கிறாங்க சார், வெயிட் பண்ணுங்க, உடனே சர்ஜரி இங்கே நடக்காது. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு போகிறாங்க சார், உடனே ரேடியேஷன் நடக்காது, உடனே சர்ஜரி நடக்காது. எல்லாத்துக்குமே நீங்கள் காலம் கடந்து தான் எல்லாமே நடக்கும். இப்போ அதையெல்லாம் நீங்கள் வந்து பிரைமரி கேர், செகண்டரி கேர், டெர்ஷியரி கேர் எல்லாம் நீங்கள் செய்கிறது, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் பல இடங்களில் கொண்டு வருவது, இந்த கட்டமைப்புகளை உருவாக்குவது, மருத்துவர்களை உருவாக்குவது, செவிலியர்களை உருவாக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த மாடலும் தேவையே இல்லை. நீங்கள் ஸ்டாலின் அவர்களை மக்களே பரவாயில்ல, இந்த கவர்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க, நீங்கள் எல்லா இடங்கள்லையும் ஸ்டாஃப்ஸ் பற்றாக்குறை இல்லை, மருந்து பற்றாக்குறை இல்லை, அதுதான் வந்து சரியாக இருக்குமே தவிர இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பிராண்ட் பில்டிங்காக இன்னைக்கு சரி நீஜர் ரியாக்ஷன். ஒரு வாரத்தில் சரி நீங்கள் 44,000 பேர் வந்து பார்த்துட்டீங்க, இவங்க எல்லாருக்கும் வேறு இனிமேல் சர்வரோக நிவாரணி அன்னைக்கு ஏதாவது அந்த மாதிரி மாத்திரை கொடுத்துட்டீங்களா, அவ்வளோதாங்க, இனிமேல் அவங்க காலம் ஃபுல்லாக எந்த பிரச்சனையுமே வராதுங்க அப்படி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது யாராலையுமே. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிராண்ட் பில்டிங் மக்கள் மறந்துடுவாங்க. இன்னொன்று, இப்போ இன்னைக்கு வந்தாங்க என்ன நடந்துச்சுவா, மாத்திரை கொடுத்தாங்க, வழக்கமாக கொடுக்குற மாத்திரையே இன்னைக்கு ஸ்டாலின் படம் போட்டு மாத்திரை கொடுத்தாங்க, அவ்வளோதான். அப்படிதான் இருக்கும். இல்லை, நீங்கள் அந்த விளம்பரம் பற்றி சொன்னீங்க. இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, நெஞ்சோலி வந்தால் வெயிட் பண்ணப்பா, நாங்கள் கேம்ப் போடுறோம், ஏன் அவசரப்படுறேன், உனக்கு என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஏற்படுத்துகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே அரசாங்கம் வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டுரு. நீங்கள் வந்து அதாங்க, நீங்கள்
செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதை செய்வதற்கு இங்கே தயாராக இல்லை. எல்லாமே வந்து ஒரு பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸாக கடைசி நேரத்தில் இந்த மாதிரியான கிமிக்ஸ் வேலைகள்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு அரசாங்கம் நினைப்பதே வந்து மிகப்பெரிய தவறு. அதை மறுபடியும் ஏன்னா இவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் வெவ்வேறு பெயர்களை வச்சுக்கிட்டு இந்த பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸ்க்கு போயிட்டாங்க. சரி, ஆனால் எல்லாரும் மக்களை பற்றி பேசுகிறாங்களா, மக்களை பற்றி மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசலாம். ஆனால் எல்லாருமே பயணம் போகிறாங்க, யாரை போய் பார்க்குறாங்க தான் தெரியல. எல்லாருமே மேலே நின்று பேசுகிறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. மக்கள் பிரச்சனைகளை எல்லோரும் பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்காக உண்மையிலேயே செய்ய வேண்டியதுங்கிறது தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய திட்டங்கள் இருக்கிறது. திடீர்னு ஒரு மாதம் செஞ்சோம், அப்புறம் காணாம போயிட்டோம், தேர்தல் முடிஞ்சிருச்சு, நாங்கள் இப்படி பண்ணுறோங்கிறது நிச்சயமாக ஏற்புடையதல்ல.